அழைத்த சிறப்பு விருந்தினர் 2 பேர் சற்று ஒரு 5 நிமிடத்தில் வருகின்றார்கள். அதற்கு முன்பாக இந்த நாடகத்தை இயக்கி நடித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் முத்துகிருஷ்ணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். தலைமை தாங்கி இந்த விழாவிற்கு இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த விழாவிலே ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற வெள்ளத்துறை அவர்களும் சுப்பிரமணியன் அவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்தவுடனே நாம் இந்த விருது வழங்குகின்ற விழாவை நடத்துவோம். அதற்கு முன்பு மேக்கப் நிறைய பேருக்கு போட வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய பரிசினை பெற வந்திருக்கின்ற விஜய் அச்சம்பாடு பொதுமக்களை கௌரவிக்கின்ற வகையிலே ஒரு சில நமது ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர்களுடைய கணவர் திரு சுரேஷ் அவர்கள் வருகிறார்கள் மேடைக்கு. அதான் உங்களை மட்டும் அவங்க மத்தியில் நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் நல்ல கெத்தாக இருக்கும். நீங்கள் அங்கே நின்று சொல்கிறேன், எல்லாரையும் அழைச்சி. அடுத்து நமது ஊரிலே சரி உட்காருங்க ஏங்க அவங்க விருது வழங்குவதை இரண்டாவது வைத்துக் கொள்வோம். நாடக வெற்றி விநாயகர் கலாமன்றம் சார்பாக இப்போது நம்முடைய ஊர் தர்மகர்த்தா முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து தினகரன் அவர்கள் தான் கதாநாயகன் நடிக்க போகிறாரு. அவர் மகிழ்கின்றார்கள். அடுத்து இந்த நாடகத்தில் முன்னோடியாக திகழ்கின்ற திரு பச்சம்மாள் அவர்களுக்கு நாடக குழு சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்து இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பாக வருடந்தோறும் சீன் செட்டு அமைத்து தந்து கொண்டிருக்கின்ற சீன் செட்டிங் இருந்து ஒரு ஆள் வாங்க ஐயா, தலைவர் வாங்க. அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துகின்றார்கள். அடுத்து இந்த நாடகத்தை மிக சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி சிவகுமார் அவர்களுக்கு டைரக்ஷன் அவர்களுக்கு அந்தாங்க வர சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அந்த சிவகுமாருக்கு துணையாக கதை வசனம் மற்றும் டைரக்ஷனுக்கு துணையாக இருக்கின்ற விஜய் பாண்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அடுத்து சிறப்பாக ஒலி அமைத்து தந்து கொண்டிருக்கின்ற சக்தி சவுண்ட் சர்வீஸ் துவரம்பாடு அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். மகிழ்ச்சி சந்தோஷம். ஏன்னா பிறகு நன்றி எல்லாம் சொல்லறதுக்கு நேரம் இருக்காது, அதை மறந்து வருவோம். திரு பரமசிவன் அவர்கள் வந்தால் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பரமசிவன் அவர்கள். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியை அழகாக படம் பிடித்து இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு 10 நாள் கழித்து மிக தெளிவாக நமக்கு யூடியூப்பில் வர வைக்கின்ற சக்தி ஸ்டுடியோவில் இருக்கின்ற கேமராமேன் அவர்களை இங்கே அன்போடு அழைக்கிறேன். கேமராமேன் ஐயா அப்படியே ஷாட்டில் வச்சுட்டுங்க வாங்க. இவருக்கு தான் சால்வையில் போட்டால் தான் நல்ல படம் பிடிப்பார், நம்மளை காட்டுவார்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்து மேடை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற யார் பேர் சிங்கராஜ். அருமை அருமை. ஆமாம், அவர் தான் வந்து 5 மணியிலிருந்து காத்திருக்காரு. சிங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாருங்க, உழைத்தால் மரியாதை எங்கும் கிடைக்கும். அவருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய சிங்கராஜ் அவர்கள். மேடை நிர்வாகத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திரு சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு கணேச பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சமூக சேவகர் கணேச பாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பரிசளிப்பு விழா, இந்த விருது வழங்கும் விழா இப்போது தொடங்க இருக்கிறது. அவங்களே
சரி போட்டான்னா 2 சீட்டு கிடைக்கும். சொல்லி போடு. சுப்பிரமணியன் லேட்டு உட்காருங்க. இறைவனின் அருளாலும் ஊர் பொதுமக்களின் முழு ஒத்துழைப்போடும் நமது முத்தாரம்மன் திருக்கோவில் கொடை விழாவானது இனிதே மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த கொடை விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த விழா மேடையிலே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். கோயில் வேலை இப்போ தான் முடிஞ்சுது. சுப்பிரமணியம் எல்லாம் நாங்கள் இருந்து இப்போ தான் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். ரொம்ப நம்ம மழை நேரம் லேட் ஆகிட்டு இருக்கக்கூடாது. நமது கோவில் கொடை விழா வெளியூர்ல இருந்து நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மக்கள் ஊருக்கு வரணும். அவங்க வந்தா அவங்க அடிப்படை தேவை என்னது? தண்ணி. அந்த தண்ணி வசதியை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமது பஞ்சாயத்து தலைவர் சுமதி சுரேஷ், அந்த அக்காவோட கணவர் சுரேஷ் அண்ணட்ட கேட்டுக்கிட்டோம். நம்ம என்ன ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தா அந்த சீட்ல நம்ம இருந்தா எதை செய்யணுமோ அந்த வேலையை அவங்க நமக்கு செஞ்சு தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு என்னென்ன தேவை, ஏன்னா எங்களுக்கு இது பண்ணி தாங்கண்ணே அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷமே வந்து அது என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நமது ஊர் பொதுமக்களின் சார்பாக நான் இப்போ பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்து நம்ம மாப்பிள்ள அவர் கடைக்காரர் இன்னும் கொஞ்சம் வர லேட்டு. அதோடு நமது ஊரின் முக்கிய பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி அதற்கு என்னோடு துணை நின்று எனக்கு மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர் அண்ணன் கணேச பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகின்றேன். அடுத்தபடியாக நமது விஸ்வ இந்து பரிசுத் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பின் மாவட்ட தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நாமத்துரை, மாசி மாசம் முருகனோட திருச்செந்தூர் ஊர்வலம் அப்படின்னாலும் சரி அங்க ஒரு அன்னதானம் போடுவோம் அப்படிம்பாரு. அருமையா அதை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ண ஜெயந்தி விழானாலும் சரி இல்ல விநாயகர் சதுர்த்தினாலும் சரி எந்த ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விழாவாக இருந்தாலும் அவர் அதில் முன்னின்று செயல்பட்டு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இந்த மாவட்டம் முழுக்க அவர் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் நமது ஊர் தேவைக்கான பல விஷயங்களுக்கு எங்களோடு வலது கையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் நாமத்துரை அவர்களை பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்து கொடை விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்க மாமா வெள்ளத்தினாடார் அவர்கள் இங்கு வரல. அவர்களைப் போல இணைந்து என்னோடு எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, எந்த ராத்திரி போன் பண்ணாலும், என்ன மேட்ருக்கு போன் பண்ணாலும் என்னோடு துணை நிற்கின்ற அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்து ஆண்டுதோறும் 5 பேருக்கு தனது சொந்த செலவிலே பட்டமளித்து கௌரவப்படுத்தி இதே போல இன்னும் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இப்போ ஒரு 2 வருஷமா 10 பேர் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமது ஊரில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களை தேர்வு செய்து சிரிப்போம் சிந்திப்போம் என்ற பட்டிமன்றத்தை பாம்பேயிலே நடத்தி அதன் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆறுமுக பாண்டியன் அவர்களுக்கு
பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்த இருக்கின்றேன். சுப்பிரமணியன் போடுறாங்க, நானும் போடுறேன். அடுத்து நமது முத்தாரம்மன் திருக்கோவிலிலும் சரி, வெற்றி விநாயகர் திருக்கோவிலும் சரி, டிஜிட்டல் போர்டு கிட்டத்தட்ட ஒரு 95,000 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு 2 போர்டு போன வருஷம் மாட்டினாங்க. இந்த வருஷம் நம்ம கருப்பசாமிக்கு வந்து ஒரு வெங்கலத்தில் சிலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு அவங்களோட திட்டம் என்னன்னா, நம்ம காமராஜர் மணிமண்டபத்து மேலே சீட்டு போடுறது. அதில் நம்ம மாவிளக்கெல்லாம் கொண்டு நம்ம அங்கே வைக்கிறோம். அந்த மாவிளக்கு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மழை வந்தால் கூட அந்த டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு சொல்லி அதில் மாவிளக்கு அந்த காமராஜர் மணிமண்டபத்துக்கு மேலே சீட்டு அமைச்சு தரேன்னு சொல்லி அன்பு சகோதரர் பரமசிவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பல இன்னும் நிறையா நம்ம கோயிலுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, செய்வாங்க. சென்ற ஆண்டு விடுபட்டு போச்சு. அந்த டிஜிட்டல் பேண்ட் வரைக்கும் போதே நம்ம ஒரு மரியாதை செஞ்சுருக்கணும், அது மிஸ் ஆகி போச்சு. இருந்தாலும் இந்த ஆண்டு அவர்களை மேடையில் அறிமுகப்படுத்தி பொன்னாடை பற்றி அவர்களை கௌரவப்படுத்துகின்றனர். அப்புறம் காமராஜர் மணிமண்டபத்தில் வந்து கீழே டயல்ஸ் போடுறதுக்கு லிங்கத்துறை கீழே வந்து டயல்ஸ் போட்டு தரேன்னு சொல்லி லிங்கபாண்டி அவங்க லிங்கத்துறை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வரல, அவங்கள அடுத்த வருஷம் கௌரவப்படுத்துவோம். இப்படி ஒவ்வொருவரும் நம்ம ஊருக்காக பல நன்மைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் 5 பேருக்கு விருது. 5 பேரை எப்படி தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒன்று ஆன்மீகத்தில் இருந்தவங்க, கோயில் நிர்வாகத்தில் இருந்தவங்க, அடுத்து ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர், அடுத்து காவல்துறை, அதாவது இது தன்னோட உழைப்பில் படித்து பட்டம் வாங்கி வேலை வாங்கி இன்னைக்கு பதவி உயர்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அடுத்து நமக்கு எல்லாம் கோயில் கூடையோட சாப்பாடு போடுற அந்த அன்னதான குழுவுக்கு, தர்மத்தை சொல்கிறேன் கோயில் பணிகள், இப்படி கௌரவப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு பாராட்டணும். அடுத்து நம்ம தம்பிமார் நாடகம் நடத்தணும். ரொம்ப டைமை நம்ம எடுத்துக்கிட்டு மழை வேற நம்மளை மிரட்டிட்டு இருக்கு, இப்போ வரட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரட்டான்னு சொல்லிட்டு, அதனால் இப்போ அவங்கள மேடைக்கு அழைச்சி அவங்களுக்கு உள்ள விருதை கொடுத்துடலாம். நம்ம இதில் சுப்பிரமணியன் இருங்க, அப்புறம் கணேச பாண்டியன் இருங்க, மற்றவங்க கொஞ்சம் வழி விட்டோன்னா அவங்களே ஏற்றவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரியா? ஆமாம் ஆமாம். அந்த விருதுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு இடமும், அந்த ஒருங்கிணைப்பாளர் இப்போ 4 பேர் நாங்கள் போட்டோம். தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் சீரோடும் சிறப்போடும் கோயில் கொடையை நடத்தி முடித்து விட்டார்கள். தம்பி சிறப்பாக கோயில் கொடையை நடத்தினதுக்கு எங்களுடைய கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப ஸ்போர்ட்ஸாக நடத்தி முடிச்சிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கைத்தட்டு தான் அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய சம்பளம். நம்ம நல்லா வேகமாக கைத்தட்டுங்க. அருமை அருமை, சூப்பர், நன்றி நன்றி நன்றி. இப்போது நாங்கள் விருது வழங்குகின்ற விழாவிற்கு முன்னிலையாக வெள்ளத்துறை அவர்களை அழைத்திருந்தோம். அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றபடி இங்கே கணேச பாண்டியன் இருக்கின்றார், சுப்பிரமணியன் இருக்கின்றார்கள். இந்த விருதிலே முதல் முறையாக நம்முடைய தர்மக்கண், முன்னாள் தர்மகர்த்தாவாகி இருந்த தர்மக்கண் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று சில பேருக்கு வரும். அவர்கள் இருந்த அந்த நேரத்தில் தான், அதாவது துண்டு விழாத பட்ஜெட் என்று சொல்வார்களே, அது உருவாக்கி கொடுத்தவர் தர்மக்கண். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நம்மளுக்கு துண்டே விழலை. அந்த அளவிற்கு அதுக்கு சுப்பிரமணியனுக்கு பிறகு பண்ணாங்க, அதுக்கு பிறகு முத்துகிருஷ்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் முதலிலே லாபக்கணக்கை ஈட்டி கொடுத்தவர் தர்மக்கண் அவர்கள். இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, மேல கோயில் கெட்டுகின்ற பணியும் அவர்கள்தான்
அவர்களுடைய அந்த நேரத்தில் தான் செய்யப்பட்டது மேலே கோயில். இன்னும் ஒரு விஷயம் நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது. அதை நான் கேள்விப்பட்ட போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நம்முடைய தேரும் அல்லது நம்முடைய ஊர்வலங்கள், கோயில் கொடை ஊர்வலங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி இந்த பக்கம் வருகின்ற பொழுது அந்த டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி பக்கத்திலே, வேத கோயில் பக்கத்திலேயே இந்த நேர் ஊர்வலம் வரக்கூடாது என்று மறித்து விட்டார்கள். அது வழக்கு போடப்பட்டு பிரச்சனையாகின போது இவருடைய டைமில் தான் பிரச்சனையானது. ஆனால் அதற்கு முழு மூச்சாக உடன் இருந்தவர் சமூக சேவகர் கணேசபாண்டியன் அவர்கள். இந்த 2 பேர்களும் இணைந்து அவர்களோடு போராடி அந்த வேத கோயிலில் இந்த பக்கம் வடக்கு பக்கம் வாசல் போட்டிருந்ததை அடக்க வைத்து நாம் எந்த நேரமும் நடமாட முடியும் என்கின்ற அற்புதமான அந்த வேலையை கணேசபாண்டியன் அவர்களும் தர்மக்கண் அவர்கள் பேரில்தான் நடந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியாத விஷயம். ஆகவே அவர்களை பாராட்டித்தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகிறோம். அதில் உட்காருங்க. அடுத்து நமது ஊரிலே ஒரு 50 வருட காலமாக நாடக நடிகராக இந்த வருடம் அவர் 50 வருஷம் ஆச்சு. ஒரு நாடக நடிகருக்கு சென்ற முறை கொடுத்திருந்தோம். அதை போல இந்த முறையும் தேர்ந்தெடுக்கின்ற போது தொடர்ந்து 50 ஆண்டு காலம் அந்த நாடக பணி, இங்கே வாங்க, இந்த பக்கம் வாங்க, முதல்ல நாடக பணியினை கொஞ்சம் நில்லுங்க. நாடக பணியிலே தன்னுடைய தனியாத தாகம் என்று சொல்வார்களே, அதை போல நாடகம் என்றால் இவருக்கு உயிர். இப்போது சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டதனால் அவர் கொஞ்சம் தெம்பு குறைஞ்ச மாதிரி தெரிகிறார். ஆனாலும் கூட நாம் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் அண்ணன் சேர்மபாண்டியன் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அது மட்டுமல்ல, மேலக்கோயிலுடைய வில்லுப்பாட்டு கதையை இவர்களிடம் கேட்டால் துல்லியமாக சொல்வார்கள். நம்முடைய கோயில் எப்படி வந்துச்சு, எது வந்துச்சு, அதெல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆமாம், புத்தகமாக கூட இவர்கள் வெளியிட்டு மிகப்பெரிய வேலையை செய்கிறார். ஏன்னா நம்ம வருங்கால சந்ததிகள் எல்லாம் மறந்து போகும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வரலாற்று சாதனையை செய்த அவர்களையும் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளராக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். என நிறைய சொல்லணும், நேரம் இல்லை. ஆகவே கொஞ்சமாக சொல்லி முடித்துக் கொடு. உட்காருங்க. அடுத்து நம்முடைய இந்து அருளறி நடுநிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகின்ற ஜெயராஜகனி அவர்கள். இவர்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், ஒரு வழி நம்முடைய இங்க நின்னுங்க, கொஞ்சம் அப்படியே நின்று ஒரு நிமிஷம் நின்னுங்க. இவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், பள்ளி ஆசிரியர் பணி படிப்போடு முடிந்து விடவில்லை. நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சிக்கு தீனி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தெந்த கலையிலே அவர்கள் ஆர்வம் இருப்பது என்பதை அறிந்து அந்த கலையிலே அவர்கள் ஊக்குவித்து பேச்சுக்கலை மற்றும் ஓவியக்கலை மற்றும் எத்தனை கலைகள் உண்டோ, எந்த குழந்தை அந்த கலையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு, அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநல நோக்கோடு அந்த பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பாராட்ட வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். அவர்களை அழைத்தோம், வந்திருக்கின்றார்கள், அதற்கு நன்றி. அடுத்தபடியாக ஒருவரை நாங்கள் அழைத்தோம். நான் போலீஸ்காரர் என்ற உடனேயே நம்முடைய லிங்கத்துறை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர்தான் 7 வருட காலமாக அந்த பணியிலே சேர்ந்து நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் கூட அதே துறையில் நான் அப்படி தேடிக்கொண்டிருக்கின்ற போது அதே துறையில் உயர் அதிகாரியாக இருக்கின்றவர் நம்முடைய சிவா அவர்கள். அதனால் புரோட்டோகால் படி வரணும்னா உயர் அதிகாரிக்கு கொடுத்துட்டு தான் கீழே வர முடியும். அந்த வகையிலே படித்து நமது ஊரிலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து தந்தை இல்லாத குழந்தையாக வளர்ந்து முதல் பட்டதாரி நம்முடைய குடும்பத்திலே, அவர்கள் குடும்பத்திலேயே இவர்கள் தான் முதல் பட்டதாரி. அதுவும் ஒரு உயர் அதிகாரியாக, இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால், இவருக்கு பட்டம் கொடுக்காமல் நாம் எவருக்கு கொடுப்பது என்கின்ற எண்ணம் தான் எங்களிடத்திலே எழுந்தது. அதை தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் வருகை தந்ததற்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அளவுக்காருங்க. அடுத்தபடியாக நம்முடைய ஊரிலே அன்னதான குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டதோ அப்போது, என ஒவ்வொரு குழுவுக்கும் நாங்கள் பரிசு கொடுப்பதாக இருந்தது. இன்னொரு குறிப்பிட கேட்டோம், இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டாங்க. ஆனால் அன்னதான குழுவிற்கு நாங்கள் கொடுத்தே தீர வேண்டும். அவர்களுடைய அந்த உழைப்பு, கோயில் கொடையில் ஒரு வாரம் அவர்களுக்கு சாமி கும்பிடுவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அன்னதானத்திலே நின்று கொண்டு
அவர்கள் அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர்கள் அன்னதானம் செய்கின்றார்கள். ஆனாலும் என்றாலும் அதற்கு உறுதுணையாக உச்சதுணையாக இருப்பவர்கள் இந்த அன்னதான குழுவினர். இந்த அன்னதான குழுவிலிருந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் மேடையிலே ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் பரிசு ஒருவருக்குத்தான் கொடுக்க முடியும். ஆகவே அதில் யாராவது ஒருத்தர் வாங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து எங்கள் கூட போட்டோ எடுத்துக்கோங்க. சரியா? நீ வர்றேன். சரி, இப்போது நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எங்களுடைய இங்கே முன்னணியில் இருக்கின்ற கணேச பாண்டியன் அவர்கள், முத்துகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய சுப்பிரமணியன் அவர்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். ஒவ்வொருவரையும் பாராட்டுவதற்கு மணிக்கணக்கிலே நான் பாராட்டுவேன். ஆனால் அதற்கு இது நேரமல்ல, நாடகத்திற்கு நேரமாகிவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றோம். முதல்ல அவர்களுக்கு சால்வ சிறப்பு. முதலில் இங்கே அழைக்கப்பட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று தங்களுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்ற சுப்பிரமணியன் அவர்களுக்கு மும்பை நகைச்சுவை மன்ற சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றோம். போடும். அடுத்து சமூக சேவகர் கணேச பாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறோம். சமூக சேவகர் கணேச பாண்டியன் என்னுடைய அண்ணன் பணியை பாராட்டி அடுத்து முத்து மறந்து விட்டது. இங்கே தலைமை தாங்கி இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி தந்து கொண்டிருக்கின்ற இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமாக சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால் எவ்வளவு வேலை மாதக்கணக்கிலே கோயில் நிர்வாகத்திலே இருக்கின்றவர் ஒருவர் இந்த அளவிற்கு வேலை செய்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு நான் 2 மாதங்களுக்கு முன்பாகவே இதை தயார் செய்தோம், இந்த பரிசுகளை. அப்போதிலிருந்து அவர் எந்த நேரமும் கோயிலுடைய சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார். வீட்டு வேலையை பார்ப்பாரா, சாப்பிடுவாரா என்றெல்லாம் தெரியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு சிந்தனையை கோயிலை திறம்படமாக நடத்த வேண்டும், கோயில் திருவிழாவை என்று சொல்லி இன்றைக்கு 1 வாரமாக இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த விழாவை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். அதையோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய விழாவிற்கு வந்து தலைமை தாங்கி தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த சால்வை அளிக்கிறேன். அதாவது முத்துகிருஷ்ணனை பற்றி சொல்லணும்னா, நம்ம கொடைக்கு முன்னாடி தண்ணி வேணப்பான்னு உடனே அதை பஞ்சாயத்து தலைவரை சந்தித்து பேசினார். நம்ம ஊருக்கு வரக்கூடிய ரோடு இப்படி கிடக்கப்பா, இதை வீடியோ எடுக்கணும் அனுப்பணுன்னு உடனே. அந்த மாதிரி பொது சேவையிலையும் நம்ம சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்டு செயல்படுறாரு. நம்ம விழாவுக்கு வரவங்க நல்லா தண்ணி செழிப்பாக இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை உள்ள ஒரு நல்ல சமூக சேவகர் கூட. தர்மகர்த்தா மட்டுமல்ல, சமூக சேவகர் கூட. நான் ஆலோசனை தான் வழங்குவேன், செயல்பாடுலாம் அவர் தான். இன்னும் எத்தனையோ செய்ய வேண்டியது இருக்கு, செய்வோம். நன்றி. ஆமாம், இவர்களுக்காக மழை வந்த காரணத்தினால் நான் மாலை சொல்லியிருந்தேன். மன்னார்புரத்திலே ஒரு மாலை 400 ரூபாய்க்கு சொல்லியிருந்தேன். 5 மாலைக்கு 2000 ரூபாய். ஆனால் மழை வந்ததனால் அவர்கள் பூவை கெட்டாமல் விட்டு விட்டார்கள். நிகழ்ச்சி நடக்காது என்று நினைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த மாலை சந்தன மாலை போடுவேன் எப்போதும். இங்கே வந்த பிறகு பூ மாலை போடுவேன். அதுதான் அது ஒரு நல்ல கெத்தாக இருக்கும். ஆகவே அது எங்களால் போட முடியவில்லை. இருந்தாலும் சால்வையை, பிரம்மாண்டமான ஒரு சால்வையை வழங்கி அவர்களை கௌரவிக்கின்றோம். முதலில் அரசு பணியிலே இருக்கின்ற வாழ்நாள் சாதனை பெறுகின்ற பி. சிவா, வி.ஆர். ரவீந்திரன் அவர்களை சால்வை அணிவித்து முத்துகிருஷ்ணன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார்கள். சுப்பிரமணியன் அவர்கள் இந்த கிரீடத்தை வழங்குவார்.
ஆ ஏப்பா கணேசப்பா ஆ நடியா வாங்கப்பா ஆ வைங்க. கிரீடம் அமைத்து நமது ஊர் சார்பாகவும் மும்பை நகைச்சுவை மன்ற சார்பாகவும் அணிவிக்கிறோம். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை கணேச பாண்டியன் அவர்கள் வழங்கி மகிழ்வார். ஓகே, நன்றி. நீங்கள் அப்படி எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும், அது வரைக்கும் நின்றுங்க கொஞ்சம். அடுத்து சால்வையை அணிவித்து இந்த விருதை பெறுகிறவர் தர்மக்கண் அவர்கள். சால்வையை கணேச பாண்டியன் அவர்கள் வழங்குவார்கள். மகிழ்ச்சி. இந்த கிரீடத்தை பழைய தர்மகர்த்தாவுக்கு புது தர்மகர்த்தா வைத்து மகிழ்கின்றார்கள். சுப்பிரமணியம் வாங்க. விருதை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மகிழ்ச்சி. அதில் உட்காருங்க. அடுத்து 50 ஆண்டு காலமாக நாடக நடிகராக இருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் சேர்ம பாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. வெள்ளத்திறனை வந்திருந்தா வாங்க மேடைக்கு ப்ளீஸ். சுப்பிரமணியன் எல்லாரும் மகிழ்ச்சி. இப்போது சால்வை அணிவித்து ஆசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு நமக்கு கிடைத்த அருமையான வைரம் பொக்கிசம் என்று சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஆசிரியர் அவர்களுக்கு சுப்பிரமணியன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார்கள். அந்த கிரீடத்தை 2 சால்வையா? ஓகே ஓகே. சுப்பிரமணியன் அவர்கள் சார்பாகவும் ஒரு சால்வை போட்டுங்க மேலே, சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூல் கமிட்டி சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். எங்கே பாருங்க, இந்த விருதை கொடுங்க. கொஞ்சம் நேரம் இருங்க, பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் தர்றோம். அடுத்து நம்முடைய அன்னதான குழு சார்பாக யாராவது ஒருவரை அழைத்திருந்தோம். அவர்கள் நம்முடைய தம்பி செந்தில்குமார் அவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். அவருடைய பிரதிநிதியாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவனை சால்வை பிடிச்சு அவ்வளோதான், முடிஞ்சிட்டுமா? சால்வை போடும் முதல்ல. மகிழ்ச்சி. இதாங்க, இதை வைங்க, நீ வைங்கம்மா. கொடுங்க, வாங்க எல்லாரும் பாருங்க. அன்னதான குழுவுக்கு கடைசியாக அன்னதான குழு நண்பர்கள் எல்லோரும் வந்துருந்து இந்த இதை வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது எனக்கு ஒரு மன திருப்தி. கோயிலுக்கு வந்தோமா, ஏதாவது உபகாரமாக ஏதாவது செய்தோமா என்கின்ற மன திருப்திக்காக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் என்னுடைய சொந்த செலவிலே யாரிடத்திலும் எந்தவித உதவியும் பெறாமல் நான் செய்கிறேன். இதை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கின்றது. நான் பெரிய கோடீஸ்வரன் இல்லை, ஆனால் எனக்கு இதுபோல நிறைய கிடைத்திருக்கிறது.
அதன் மூலம் நான் என்ன சந்தோஷம் அடைந்தனோ அந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்கின்றேனே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. யாராவது குறைபட்டிருந்தால் சில பேர்கள் இவர்கள் என்ன சாதனை செய்தார்கள், என்ன சாதனை, நான் பம்பாயிலே கொடுக்கிற அந்த விருதுக்கு பெயர் சாதனையாளர் விருது. இதை பாராட்டுகின்ற விதமாக எடுத்துக்கொள்ளலாம், அது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு என்ன நிறைய பேசக்கூடாது. ஆகவே இப்போது நம்முடைய போலீஸ் அதிகாரி அவர்கள் 2 வார்த்தை நன்றி சொல்ல, அதுதான் மிக முக்கியம். இந்த ஒரு வார்த்தை 3 எழுத்து இந்த நன்றியை சொன்னால் எவரும் பணிந்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் எதற்கும் எப்போதும் நன்றி சொல்ல கடமைப்படுங்கள். சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்த அண்ணன் ஆறுமுகசாமி அண்ணன் அவர்களுக்கும், நம்ம ஊர் ஆறுமுக பாண்டி அண்ணாச்சி அண்ணன் அவர்களுக்கும், நமது ஊர் தர்மகர்த்தா அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஊர் பொதுமக்கள் தலைவர்கள், நம்ம சுப்பிரமணியன் அண்ணன், இந்த மேடையில் வீட்டில் பெரியவர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து நம்ம டீச்சர் இப்போ வாங்கியிருக்காங்களா ரிவார்டு. நம்ம ஜெயராஜகன் டீச்சர் வந்து டீச்சரோடு சேர்ந்து நான் அந்த அவார்டை வாங்குறேங்கிறதுல, அவார்டு வாங்குறதுக்கு சந்தோஷம், அந்த ஸ்டேஜில் அந்த டீச்சரோடு நான் வாங்குகிறேன், என்னோடய ஆசிரியரோடு சேர்ந்து வாங்குகிறேன். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. டீச்சர் சின்ன வயசுலேயே சரின்னு சொல்லுவாங்கன்னா, அப்பா இல்லாதவங்களுக்கு கடவுளை வழிகாட்டி தருவாருமா, நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது இப்போவும் எனக்கு மனசில் இருக்குது. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த மாதிரி அப்போல்லாம் தலை கட்டி விடுவாங்க. ஸ்கூலுக்கு சரியாக தலை கட்டிட்டு வரலன்னா கூப்பிட்டு வச்சு தலை கட்டி விடுவாங்க. பாடம் சொல்லி தரதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சார் அவங்க இப்போ அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, என்னென்ன திறமை எந்த ஸ்டூடெண்ட்டை இருக்குதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்க. எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, நாடகம், தெரியுதோ தெரியலையோ தள்ளி விட்டுருவாங்க, நீந்தி வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு திறமையை வளர்த்து விட்டதால தான் இன்றைக்கி சப் இன்ஸ்பெக்டருங்கிற போஸ்டிங்கில் நான் உட்காந்துருக்கேன். 4 பேர் முன்னாடி மைக்கை பிடிச்சி பேசுகிறேன். இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா நம்ம டீச்சருக்கு தான் சொல்லணும். நம்ம டீச்சர் ஆல்ரெடி நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு தான் அந்த விருது கிடைக்கும். அந்த டீச்சர்ஸ் நல்லாசிரியர் விருது நம்ம டீச்சர்ஸ் கவர்மெண்ட் வந்து கல்வித்துறை சார்பாக ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபீல். பார்த்தீங்களா, குரு முன்னாலேயே சிஷியன் பரிசு வாங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பினை, எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. குருவும் சிஷியரும் பரிசு பெறுகிறார்கள், வாழ்த்து பெறுகிறார்கள். இப்போது அவர்கள் விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் என்றும் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் என்றும் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. எனக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு பரிந்துரை செய்த தர்மகர்த்தா அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், மும்பை நகைச்சுவை மன்றம் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்தில் இப்பொழுது விருது வாங்குவதற்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த என்னுடைய பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் கொரோனா காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டு என் உடல் செயலிழந்த நிலையில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, நான் இந்த பணியில் விருப்ப ஓய்வு பெறுகிறேன் என்று சொன்னபோது அந்த அண்ணன் தான், சுப்பிரமணியன் அண்ணன் தான், இல்லை இல்லை நீ 60 வயசு வரைக்கும் கண்டிப்பாக வேலை பார்க்க வேண்டும், நீ நன்றாகத்தானே இருக்கிறாய், ஏன் எதற்கு விருப்ப ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்கிறாய், வேண்டவே வேண்டாம் என்று எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து பணியில் இருக்க செய்தார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இப்போ ஒரு வாரம் கோவில் கொடை விழாவை நான் ஸ்டேட்டஸில் பார்த்தேன், நிறைய பேர் வைத்திருந்தார்கள்.
அந்த கோவில் கொடை விழா சீரும் சிறப்பாக நடத்தி தந்த தர்மகர்த்தா அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் கையினால் இந்த விருதுவை பெறுவதற்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதாவது ஊர் மக்கள் விரும்பிய தர்மகர்த்தா அண்ணன் முத்துகிருஷ்ணன். அதனால் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதற்கு முன்னாடி நான் ஒரு 147 ஸ்கூலில் போட்டி போட்டு ஆசிரியர்களுடன் போட்டி போட்டு சிறந்தொட்ட ஆசிரியர் என்ற விருதினை பெற்றிருக்கிறேன். அந்த விருதை விடவும் எனக்கு இந்த அண்ணன் வழங்கிய இந்த விருதுதான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் நான் வேலை பார்க்கிற ஊரிலேயே பள்ளியிலேயே நடக்கிற திருவிழாவின் போது இந்த விருதை தருவதனால் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நீங்கள் அதை வச்சுக்கிங்க. 5 பேர் நின்று மொத்தமாக ஒரு போட்டோ எடுங்க. இம்மா அதே போட்டுக்குங்க. அப்படி இந்த சால்வை போட்டு விடுமா? அப்படியே போட்டுட்டு அந்த விருதை கையில் வச்சுக்கிங்க. ஒரு போட்டோ. வரலாறு முக்கியம் இல்லையா? அதுக்காக பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.